வணக்கம் நண்பர்களே. நான் சிவகாளீஸ்வரன் பேசுகிறேன். வர்ற 7ஆம் தேதி ஒரு பயிற்சி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுக்க போகிறேன். பயிற்சி வகுப்புடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி கட்டை உடைக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பயிற்சி வகுப்பு எடுக்க போகிறேன். இந்த பயிற்சி வகுப்பில் என்னென்ன தலைப்புகளில் பாடத்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த சரஸ்வதி கட்டு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த சரஸ்வதி கட்டு அப்படிங்கிறது எப்படி வந்து உருவாகுது, என்னென்ன காரணங்களால இந்த சரஸ்வதி கட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த சரஸ்வதி கட்டு ஒரு தனி மனித வாழ்வில் எத்தகைய பாதிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த பயிற்சி வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சரஸ்வதி கட்டு ஜாதக ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அமைப்புல வந்து ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஜாதகத்துல உள்ள கிரகநிலைகள் அடிப்படையில இந்த சரஸ்வதி கட்டு எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறம் ஒரு சில கிரக சேர்க்கைகள் மூலியமாகவும் இந்த சரஸ்வதி கட்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். சில கிரக சேர்க்கைகள் அமைப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வதி கட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். அது என்னென்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறம் கோச்சார கிரகங்கள் மூலியமாகவும் இந்த சரஸ்வதி கட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த பயிற்சி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த சரஸ்வதி கட்டு இருந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து உதவி பண்ண போனீங்கன்னா நீங்க வந்து மாட்டிக்குவீங்க. யாருக்கா ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. அல்லது இப்ப யாராவது ஒருத்தங்க கடன் கேட்கறாங்க, உங்கள்கிட்ட காசு இல்லை, யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து நீங்க காசு வாங்கி கொடுக்குறீங்க, வேற எங்கேயா ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் இந்த சரஸ்வதி கட்டின் மூலியமாக பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக நம்ம போய் நின்று பாதிக்கக்கூடிய பல அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த சரஸ்வதி கட்டு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வரும். சரஸ்வதி கட்டின் மூலியமாக படிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். ஒரு விஷயத்தையும் வந்து முழுமையா வந்து முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கலாம், ஒரு படிக்கிறதுக்கே ஆரம்பிச்சாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து வந்துடும். படிக்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அதுல வந்து படிக்கிறதுல வந்து நாட்டம் இருக்காது. அவங்க பாத்தீங்கன்னா விளையாட்டுத்தனமா இருப்பாங்க. படிப்புல வந்து நாட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. இதுக்கப்புறம் நல்லா படிச்சிருப்பாங்க, அந்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. சூப்பராக படிச்சிருப்பாங்க, நல்ல அறிவாளியா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் அவங்க வந்து சரியான வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டாங்க. இவங்க படிச்சது ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று, அந்த மாதிரி சில அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து சரஸ்வதி கட்டின் மூலியமாக ஏற்படும் பாதிப்புகள் தான். இந்த சரஸ்வதி கட்டை உடைக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். சரஸ்வதி கட்டை உடைக்கும் எந்திரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில எந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து என்னென்ன எந்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரஸ்வதி கட்டை உடைக்கக்கூடிய மந்திர வழிபாடுகள் என்னென்ன மந்திரங்கள் நம்ம சொன்னா சரஸ்வதி கட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது. இதுக்கப்புறம் சரஸ்வதி கட்டை உடைக்கும் தாந்திரிகமான குறியீடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த குறியீடுகள் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணோம். இந்த சரஸ்வதி கட்டின் மூலியமாக வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த குறியீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை நிவர்த்தி பண்ணும். அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுக்கும். சரஸ்வதி கட்டை உடைக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல இருக்கு. அதுல என்னென்ன மருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நிவாரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நுட்பமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற போகுது. இந்த பயிற்சியில சேரணும்னு நினைக்கிறவங்க கீழுள்ள எண்ணுக்கு அழைச்சி நீங்க வந்து பேசிக்கலாம். இந்த பயிற்சியில சேரணும்னு நினைக்கிறவங்க கீழுள்ள எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே கொடுத்துருக்கிற லிங்கை பயன்படுத்தி நீங்க குழுவில் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிக்கலாம். இந்த பயிற்சி வகுப்பானது வர 7ஆம் தேதி வந்து நடக்க போகுது. 7/10/2025 வந்து நடக்க போகுது. சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:05க்கு ஆரம்பமாகும். ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி பயிற்சி வகுப்பா இருக்கும். 8:05க்கு ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுலயே நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். இந்த பயிற்சி வகுப்பு பயன்படுத்தி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி அடைய முடியும். இந்த தடைகள் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைய முடியும். அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து புரியுற மாதிரி தான் இந்த பயிற்சி வகுப்பை நான் வந்து வடிவமைச்சிருக்கேன். இந்த பயிற்சியுடைய கட்டணம் அப்படிங்கிறது 640 ரூபா. சரிங்களா? விருப்பம் இருக்கிறவங்க கீழுள்ள எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.